ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். பார்த்தாயா, ஒரு சிறிது சண்டையாலே கங்கை விருதுன்னு நாம சொன்னதால சக்தி ஆதாரமா கோபம் கொண்டு இந்த பண்டகா போற நாட்டுல ஒரு பத்திரகாளியா உருவத்தெடுத்து ஒரு பாலகளை பிறக்க வச்சுட்டா பண்டகா சூரங்கிறவன் நம்ம அடித்து சித்திரவதை செய்தான். ஏன்னா ஒரு பெண்ணுடைய பாதத்தை கால நான் முழுபடி நீங்க என்ன நடந்துருக்கு நெருப்படி கேட்டு இருக்கிறீங்க உள்ள கோயந்தன பீடி குடிக்க இதை இப்படி எடுத்து கொடுக்குறீங்க அப்புறம் கட்டா குடிக்காரு நீ நிமிஷத்துக்கு ஒரு டைம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க ஐயா. அதனால இப்பொழுது ஒரு பெண்ணுடைய பாதத்தை போய் நான் போய் பணிய கூடாது, பணிய முடியாது. இப்படி ஒரு கணவனா நீங்க போய் பணிய முடியாது, ஒரு அண்ணனா நானும் போய் பார்த்த முடியாது, பணிய முடியாது. ஒரு தூது அனுப்புற மாதிரி யமதர்மனை விட்டு அனுப்ப சொல்லுவோம். ஆகட்டும், அப்படி ஆகட்டும். யமதர்மனை கூப்பிடுவோம், யமலோகம் போலாம். என்ன கொண்டு என்னால வேணும் விஜயனா பயப்படாத நாளு ஆட்டு தலை கிடக்கு வந்துருக்கு. போட ராமகாபுரம் தாய் தந்தை யாரு? சயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் தக்க தகவல் தோரி வாட்டில புடிச்சுட்டு ஏறிட்டு எப்படி அப்படி இருந்தாலும் செஞ்சு ஆடக்கூடிய என்னோட பேர யம தருமன். யமதர்மா யார பேசுறாங்க? யாரு இல்ல, நாங்களே தான். வாயாங்க எங்க இருக்கிறோம் சாமி? கண்ணு தெரியுது சாமி மீசி இறுக்கி கட்டி சாப்பிடுற மாதிரி நீங்க யாரு? ஏங்க ஆளு குவார்டர் பாட்டில் இது யாரு? அவருதான் தெரியும். பரமேஸ்வரன் சிவபெருமான் பரமசிவம். இன்னொரு ஆளு அவர் பிரம்மதேவன். ஓ கம்பி கட்ட கூடிய வணக்கம். ஏப்பா எந்திரிப்பா, ஏப்பா நீ யமதர்ம இப்படி உட்கார்ந்து ஆடக்கூடிய என்னோட மாதிரி ஐயோ அம்மா யமதர்மன் இந்த கையில தான் பிளேட் வச்சுக்கிட்டு தெரியுது. அதையே சிலுப்புற என்னைய இந்த கண்ணு எது கட்டிட்டு வந்த வீடியோ தேர்ந்து நடத்தாக்குது அருமை தெரியல போக்கஸ் பண்றேன். இப்படி எலும்பு தோலாக யாரு நீங்க? யமன் என்னும் யார் தாங்கள்? நம்ம யாரு தேடி வந்தோம்? நீங்க யமதர்மன் தானே?
உடம்பு பார்த்தா தெரியலையா? தெரிஞ்சு போச்சு. யமதர்மனுக்கு இப்படி விசிறு ஒரு ஆளு தானே நீ? யமதர்மனா நாத்தா? அட, நீ யமதர்மனா? ஆமா. ஓ, எனக்கு ஓ, பாக்க- போயிட்டு யமதர்மன் வர சொல்லு. போயிட்டு யமதர்மன் வர சொல்லு. சத்தியமா நானே தானா? அதனாலே ஒரு பண்டகாசுரன் என்ற அசுர எங்கள் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சுட்டான். என்ன சொல்றேன்? பண்டகாசுரன். ஏப்பா, உங்க காதுக்கு வேற மாதிரி கேக்குதா? வேற மாதிரி கேக்குச்சு. அதனால காளிகா தேவி கிட்ட போய் நீ தான் தேவர்ல சிறை விடணும். நான் போறதா இருந்தா நீ தான் போகணும். ஏப்பா, சூரனுக்கு சூரன் நீ தான் அனுப்பி போடணும். நான் தான் போறேன். ஆமா. ஆனா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் பார்த்து பண்ண முடியாது. சரி. அதனால நீ போய் சத்தியமா பாரு இடத்துல தேவர் எல்லாத்தையும் சிறை விட்டுருங்க. நான் சிறை பிடிக்கிறது ரைட்டுங்க. ஆ. ஆனா போறதா இருந்தா எதுல போற? எனக்கு ஒரு விண்ணப்பம். கொண்டுட்டு போய் தாசில்தார் கொடுங்க. நீ வேற ஆள் வச்சுக்க. என்ன விண்ணப்பம்? இந்த உள்ளி டவுசர் கொஞ்சம் இறங்கிச்சு. போட்டுடா, போடா. இவரை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி போட சொன்னா போறதுக்கு சௌகரியமா இருக்கும். வச்சுனா அப்படி போடலைன்னா இங்க இருந்து சொன்னேன் நானு. அதனால எங்க இருக்கிறான்? நீயே தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் போ. நான் தூக்கி போறேன். எங்க இருக்கிறான்? உமா பார்வதி கிட்ட போ. உமா பார்வதி அவங்க எங்க இருக்கிறாங்க? பண்டகாபுரி நாட்டுல. பண்டகாபுரி நாட்டுல. பண்டகாபுரி நாட்டை தேடி இப்பொழுது பண்டகாபுரி நாட்டை யமதர்மன் நாட்டு பண்றாரு. பண்டகாபுரி நாட்டை அழகு பகுத்து வந்துருச்சு. வந்திருக்கிறோம். எங்க இருக்கிறான்? போய் பார்ப்போம். சும்மா பார்க்க கூடாது. எனக்கு இடமே கடாய் இருக்குது. என்ன கடாயி? இடமே கடாய். எருமை கடாய். கடாயிடா இடமல்ல அது மேலதான் போகணும். செலவு பண்ற நேரம். யமதர்ம இடமே பண்றான். போ.